ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். சூர்யாவோட கருப்பு படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் பணிகளை படக்குழு தீவிரமா செஞ்சுட்டு வந்தாங்க. சூர்யா அண்ட் ஆர்ஜே பாலாஜி ரெண்டு பேருமே பல ப்ரொமோஷன்ல கலந்துட்டு வராங்க. கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. ஆனா த்ரிஷா எந்த ஒரு ப்ரொமோஷன்லயுமே கலந்துக்கல. இதுக்கு காரணம் ப்ரொடியூசர் கூட ஏற்பட்ட சண்டை தானாம். இத ஏற்கனவே அவங்களுடைய எக்ஸ் வலைத்தளத்துல த்ரிஷா சொல்லிட்டாங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்த நிலையில கருப்பு படத்துல நடிச்சதுக்காக த்ரிஷா எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் நம்ம கிட்ட வந்திருக்கு. த்ரிஷா இந்த படத்துல நடிக்கிறதுக்காக 5 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காங்களாம். அண்ட் ஹீரோவா நடிச்ச சூர்யா 45 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காராம். இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது கருப்பு படம் பார்த்து இருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல நீங்க பார்க்கற உங்க ஃப்ரெண்ட் பார்த்துருந்தாருன்னா அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளைக்கு வரேன். ஸோ அது வரைக்கும் டாடா பாய். என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.